கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வெளியே தான் காமிக்கிறா. ஒரு நாவல் அவர் ரீட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கா. ஹீரோ வந்து வில்லை மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். பொண்டாட்டிகிட்ட போய் யாராச்சும் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ரூடாக இருப்பாங்களா அப்படின்றத செய்யிட்டு அவள் பேசிட்டு போகிறா. எனக்கெல்லாம் வந்துட்டு இப்படி ஹஸ்பண்ட்லாம் தேவை கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு போகும்போதே ஒரு கார் வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தா அவளை. ஸோ அப்போ அங்கே அந்த ஃபோனில் வந்து அந்த நாவலில் சில லைன்ஸ் எல்லாமே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அவளுக்கு அங்கே முழிப்பு வந்ததுமே நர்ஸ் வந்து, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், நீங்கள் இப்போ நல்லா தான் இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு எல்லா காசையுமே பே பண்ணிட்டாரு அப்படின்றத சொன்னதும், என்னது ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களோட இந்த ஐடென்டிஃபை வந்து வெளியெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னதும், ஐயோ நான் நேற்று வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்தா நாவலுக்குள்ளே உள்ளே வந்துட்டேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்போ தான் புரியுது. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு எந்த ரிலேஷன்ஷிப்புமே சரியே கிடையாது, ட்ரக்கை கொடுத்து ஒன்றா இருந்து மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகவே இருந்திருக்கான். ஸோ இதனால் வந்து கையை கட் பண்ணிட்டு செத்து போயிடலாம் கூட அவள் டிசைட் பண்ணியிருக்கா. ஹஸ்பண்ட் வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ கு தான். ஸோ அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் அங்கே ஷாவ்ன்ற ஒரு பையன் வர்றான். வந்துட்டு ரொம்ப ரூடாக நம்ம ஹீரோயின்ட்ட பேசுகிறான். நீ வந்து எதுக்காக இப்படிலாம் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டுருக்க, செத்து போகணுன்னா பேசாமல் ஏதாச்சும் ஒரு ஆற்றுக்குள்ளே போய் உள்ளே விழுந்துட வேண்டியதானே, ஒரு வாரம் கழிச்சு உன்னோட டெட் பார்ட்டி கிடைக்கும், எங்களுக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் இருக்குல்லன்னு சொல்லிட்டு பேசும்போது, நீ யார், எதுக்காக என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும், ஏன்னா உன்னோட புது ட்ரிக்கா இது, இதெல்லாம் நீ வந்துட்டு எங்ககிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ இப்போ ஹீரோயின் எனக்கு எதுவும் தெரியலப்பான்னு சொன்னதும், இப்போ என்ன மெமரி லாஸ் ஆன மாதிரி ட்ராமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டிருந்தோமே, எதுவும் பேச விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போனால் நம்ம ஹீரோ மேலே போய் அவங்க இடிச்சிடா. இப்போ நீ எங்கே போயிட்டுருக்கான்னு சொன்னதும் ஹீரோயின் மனசுலே, வாவ் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான், நான் இவன்கிட்ட ரொம்ப ரூடாக இல்லாமல் நல்ல விதமாக பேசினேன்னா கண்டிப்பாக இவன் நல்லா பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்க பிடிக்கல, மைண்டு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, என்னை கூட்டிகிட்டு போகிறியா நீ வீட்டுக்கு அப்படின்ற சொன்னதும், என்னடா ஆச்சு இவளுக்கு இவ்வளோ வந்துட்டு பாசமாலாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரி போகலாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அவங்க வீட்டில் காமிக்கிறாங்க. தாத்தாங்க ஷாவ் நம்ம ஹீரோ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே லில்லி பண்ண வேலை எல்லாமே சரியில்லை, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அது எல்லாமே அங்கே நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. ஷாவ் சொல்கிறான், தாத்தா நீங்கள் என்ன அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே எனக்கு தானே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ என்ன அவனை வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நம்மகிட்ட இருக்க சொத்தை விட அவன் வெளிநாட்டில் வச்சுருக்க கம்பெனிஸ் வந்து ரொம்ப அதிகம், அதோட மதிப்பு எவ்வளோ தெரியும்ல, கண்டிப்பாக நான் வந்து அதை எல்லாத்தையும் உன்னோட பேரில் மாற்றி கொடுத்துருவேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன இந்த குடும்பத்தில் யாருமே வந்துட்டு அவன் மேலே உண்மையான பாசம் இல்லையா, எல்லாருமே சொத்துக்காக தான் பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்போ அங்கே நைட் போல் அவங்க ரூம்க்கு வந்து, நான் வந்து இவனை எப்படி என் பக்கத்தில் கொண்டு வரணும்னு நல்லா தெரியும், நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது அவனை ஹக் பண்ணிட்டு நான் படுத்திருக்கும் போது, வாவ் என் பொண்டாட்டி பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு என் மேலே வந்துட்டு லவ் வராமல் எப்படி போகும், கண்டிப்பாக நான் வந்துட்டு அதை சக்ஸஸ் ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். என்ன பார்த்துட்ருக்க, போய் வந்து சோபாவில் படுத்து தூங்குன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நான் போய் சோபாவில் போய் படுப்பேனா, நான் வந்துட்டு எப்படி அங்கே போய் படுப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அங்கே கோவமாயிட்டு பேசுகிறா. நான் வந்துட்டு உனக்கு 1 மில்லியன் நாளைக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீ இப்போ என்ன சொல்கிறேன்னு சொன்னதுமே, நீ என்னப்பா காசை வச்சு என்ன மாட்டக்கலான்னு பார்க்குறியா, ஆல்ரெடி என் அக்கௌண்ட்டில் பாரு எவ்வளோ காசு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அக்கௌண்ட்டை காமிக்கிறா. பார்த்தாங்க வந்துட்டு காசு எதுவுமே வந்துட்டு அவ்வளோ இல்லை. ஆமாம் ஆமாம் உன் அக்கௌண்ட்டில் பாருன்னு சொன்னதுமே அதை பார்த்தா, ஐயோ நான் மறந்தே போயிட்டேனே, இந்த ஃபீமேல் லீடு வந்து ஏகப்பட்ட செலவு பண்ணுவான்னு சொல்லிட்டு, சரி ஓகேப்பா நான் வந்துட்டு போய் பார்த்துக்கிறேன், எனக்கு காலையில் சாயங்காலம்னு சொல்லிட்டு 2 வேளைக்கும் காசு எல்லாத்தையும் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஓகேவா அப்படின்றத சொன்னதும், அங்கே அவனுமே அப்போவே கொஞ்சம் அந்த 1 மில்லியன் காசை வந்துட்டு அவளுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். ஸோ அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாக இருறா. ஸோ அப்போ அவங்க வெளியே வந்ததுமே நம்ம ஷா வந்து வேமா அவகிட்ட வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், இந்த ஷாவ் இதுக்காக என்கிட்ட அப்படி உரசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ தான் அவளுக்கு புரியுது. ஆமாம்ல இந்த ஃபீமேல் எடுக்கு இவன் கூட தானே சேர்ந்து அஃபேர் இருந்துச்சு, அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு உடனே அவங்க ஹஸ்பண்ட் அங்கே போகிறா. நீங்கள் வந்துட்டு வெளியே போகிறீங்கன்னா நானும் உங்கள் கூட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு போனதும் ஷாவுக்கு எதுவும் புரிய மாட்டுது. என்னடா நினச்சிட்டு இருக்கா இவ அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். எப்போ பார்த்தாலும் கூனே சொல்லிட்டு சுற்றுறாளேன்னு
அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் உங்களை வெளியே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கேன், நீங்கள் எனக்கு இதுக்கு வந்துட்டு தேங்க்யூ சொல்லிட்டு பேச மாட்டேங்களான்னு சொன்னதும், இப்போ நீ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்க, நான் வந்துட்டு மூச்சு விடணும்னாலும் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா அப்படின்றத அவன் சொல்கிறான். சரி சரி கோவப்படாதீங்க ஹஸ்பண்ட், நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொன்னதும், ஹஸ்பண்ட் அது இதுன்னு கூப்பிடாத, எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டவே போகிறான். ஸோ அப்போ அவளோட ஏஜென்ட்லேருந்து கால் வருது, இன்னைக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது, நீ வாப்பா கிளம்பின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் வந்து இந்த ஒய்ஃப்ன்றதை விட இன்னொரு வந்து முகமே எனக்கு இருக்குல்ல, நான் எப்படியும் ஒரு ஸ்டார்ன்றதை மறந்து போயிட்டேன் அப்படின்றத சைட் அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே வந்து ஃபோனில் பார்த்தா அவளை பற்றி ஏகப்பட்ட தப்பான நியூஸாக இருந்துச்சுக்கு, இது எல்லாத்தையுமே நான் போய் இப்போ சரி பண்ணணும்னு சைட் அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ அவங்க போனதுமே அவங்க ஏஜென்ட் வந்து நீ கொஞ்சம் ரிஹர்சல் எல்லாம் பண்ணிக்கிட்டேன்னா நல்லது, எதுவுமே சொதப்பிடக்கூடாது ஷூட் பண்ணும்போதுன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் ரியல் லைஃப்பில் ரொம்ப மல்டி டேலண்டான ஒரு பொண்ணு தான், அங்கே ரொம்பவே ஹாப்பியாக அவள் அதெல்லாம் இல்லைப்பா நான் கண்டிப்பாக வந்துட்டு போய் பண்ணிக்கிறேன்னு அவள் சொல்கிறா. எனக்கு ரிஹர்சல்லாம் தேவையில்லை, நான் நர்வஸ் எல்லாம் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. அப்போ அங்கே மினி இப்போ வருவா, நீ மினிட்ட ரொம்ப ரூடாகவே பேசிகிட்டு இருக்க, நீ பார்த்து வந்துட்டு கொஞ்சம் பக்குவமாக பேசு, அந்த பொண்ணு பாவம் சின்ன பொண்ணு இண்டஸ்ட்ரிக்கு புதுசு இல்லையான்னு சொல்லும்போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்மே ஆமாம் இந்த மெயின் லீட் வந்து ரொம்ப மோசமாக மினிட்ட பேசுவா, அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா, அப்படிலாம் இதுக்கப்புறம் நடக்காதுன்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே நம்ம மினியுமே அங்கே வந்ததுமே அங்கே ஹீரோயின் பார்த்தா நீ இன்னைக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ஆல் த பெஸ்ட் அப்படின்ற சொல்லிட்டு அவளை அங்கே பாராட்டிட்டு போனதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு ஹாப்பியாகிட்டுருக்கு. மேடம் லில்லி வந்துட்டு எவ்வளோ நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே ஷா வந்து என்ன இப்போ அவள் சொல்லிட்டு போனான்னு சொன்னதும் அவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லலை, அவங்க நார்மலாக தான் பேசிட்டு போனாங்க, நீ தான் வந்துட்டு ரொம்ப திமிராகவே பேசிகிட்டு இருக்க, அவங்கள பற்றி எப்பயுமே தப்பாகவே பின்னாடி போகிறேன்னு பேசிகிட்டு இருக்க, முதல் ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்கிறா. பிறகு அங்கே நம்ம மினி தாங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் அடுத்தவங்க வந்து நிற்கும் போது அவளுக்கு கண்ணெல்லாமே எங்கே பிளாங்க் ஆகிட்டுருக்கு, தூரமாக எதுவுமே சரியாக தெரியாமல் இருக்கா. அவள் அப்படியே மயக்கமாகி விழுக போகிறப்ப ஷாவை போய் காப்பாற்றுவான்னு பார்த்தா அவன் பாட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோ வேகமாக வந்துட்டு அவளை அங்கே பிடிச்சி அங்கே தூக்கிட்டு போய் அங்கே பெட்டில் உட்கார வச்சுட்டு உனக்கு எப்படி இருக்குது நல்லா தானே இருக்குது அப்படின்றத சொல்கிறான். ரெஸ்ட் நீ படுத்துன்னு சொன்னதுமே அப்போ அங்கே வேகமாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு இல்லை இல்லை எனக்கு நல்லா இல்லை, நீ இப்போ எனக்கு பாடி மசாஜ் கொடு அப்படின்றத சொன்னதும் ஏய் என்ன பண்ணிட்டுருக்க நீ இப்போ இதுக்காக வேணுக்குனே பண்ணிட்டுருக்க, அளவுக்கு மீறி நீ பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதுமே நீ ஏன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன் பொண்டாட்டி தானே, நீ வந்து இந்த பெட்டில் படுக்க எனக்கு கொஞ்சம் வந்து டைம் கொடுத்தா என்ன, நீ ஏன் இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணுற அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவன் சரி ஓகே இத்தனை நாளாக நீ சோபாவில் படுத்துட்டு இருந்தா அதனால தான் உனக்கு நான் காசு வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ நீ பெட்டில் படுக்கணும்னு சொன்னேன்னா நீ வந்துட்டு எவ்வளோ எனக்கு காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஏய் நான் என்ன சும்மா வந்துட்டு ஓரமாக தானே படுத்துக்கிறேன்னு சொல்கிறேன், நான் உண்மையிலே குட் கேர்லாக படுத்து வந்துட்டு தூங்குவேன்ப்பா, உன்னை எந்த டிஸ்டர்பையும் பண்ண மாட்டேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ஏன்ட்ட இந்த காசு இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நீ வந்துட்டு பேசாமல் சொன்ன பேச்சை கேட்டு இருந்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு மாதம் மாதம் பாக்கெட் மணியோட இல்லாமல் உனக்கு வந்து லிவிங் அமௌண்ட்டுமே கிடைக்கும், இல்லைன்னா அது கிடைக்காதுன்னு சொன்னதும் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்றத சட்டி கேட்கும்போது 100 மில்லியன் சொன்னதும் என்னது 100 மில்லியனா அப்படின்னா ஓகே நான் வந்து தரையில் கூட படுத்து தூங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சேக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ என்ன லவ் பண்ணலை நானும் உன்னை லவ் பண்ணலை, சும்மா இப்படி வெட்டி ட்ராமாலாம் நீ பண்ணிட்டுருக்காதன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே தான்ப்பா நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. சோப்பாவே இவன் முந்தைய விட இப்போ ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்கா, எனக்கு நல்லாவே புரியுது, பட் இதெல்லாம் வந்து ட்ராமாவை இருந்தால் நான் என்ன பண்ணுறது, இப்போ வேளை அது ட்ராமாவை இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்ருக்கான். கூட்டிகிட்டு வந்து அவள் விட்டுட்டு ஹஸ்பண்ட் நான் உங்களை வந்து வேணுனாலும் ஆஃபீஸ் வரைக்குமே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னதும் நான் உன்ட்ட என்ன சொன்னேன், நான் ஹஸ்பண்ட் கூப்பிடாதன்னு சொன்னேன்னா இல்லையா, எதுக்காக நீ இப்படி கூப்பிட்டுட்ருக்க, ரெண்டாவது காரில் கூட்டிகிட்டு வந்து என்ன எதுக்காக நீ ட்ராப் பண்ணணும், எனக்கு உன் ஐடியா தெரிஞ்சு போச்சு, என்னை வந்து கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நீ ஆசைப்பட்டுட்ருக்கியா, அது மட்டும் நடக்காது பார்த்துக்கோ, அப்படியே போனாலும் நான் வந்துட்டு சொர்க்கத்தில் இருப்பேன் நீ நரகத்தில் இருப்பேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என் புருஷன் மட்டும்தான் பொண்டாட்டியை வந்து ட்ராப் பண்ணணுமா, என் பொண்டாட்டி வந்துட்டு புருஷனை ட்ராப் பண்ணக்கூடாதா, எதுனாலும் குத்தம் கண்டுபிடிப்பீங்களா அப்படின்றத அவ சொல்கிறா. நீங்கள் வந்து சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் நான் உங்களை ஹஸ்பண்ட் கூப்பிடலன்னு சொன்னதும் என்னது ஹஸ்பண்ட் கூப்பிடலையா, அப்போ என்ன தவிர வேற எவனை போய் கூப்பிடுவேன்னு சொன்னதும் யாரே இல்லைன்னு சொன்னதும் கோவமாயிட்டு அவன் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டதுமே இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், ஹஸ்பண்ட் கூப்பிட்டாலும் திட்டுறான் கூப்பிடலனாலும் திட்டுறான்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. அங்கே கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு கீயை கொடுத்ததுமே அப்புறம் நீ எப்படி வீட்டுக்கு போவேன்னு சொன்னதும் இல்லை நான் வந்துட்டு டாக்ஸி புக் பண்ணி போகிறேன்னு சொன்னதும்
இல்லை நீயே இதை வச்சுக்கோன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டாங்க அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. தேங்க்யூ மிஸ்டர் கூன்னு சொன்னதுமே அவன் அங்கே ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்டாக தான் இருக்கான். ஏன்னா தேங்க்யூ ஹஸ்பண்ட் சொல்லுவான்னு எதிர்பார்த்தா இப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே வந்துட்டு உள்ளே கிளம்பி போனதுமே அப்பாங்க நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் மேடம் இப்படி தாத்தாவோட பர்த்டே பார்ட்டி வரப்போகுது, நீங்கள் அதுக்காக கிஃப்ட் எல்லாமே வாங்கணும், சாரோட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயினுக்கு அப்பாங்க தாத்தாவும் ஷாவும் பேசின விஷயம் ஞாபகம் வருது. எங்கள் ஹஸ்பண்ட் அன்னைக்கு வந்து இவங்க மடக்கலான்னு பார்ப்பாங்க, கண்டிப்பாக அப்படி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட தாத்தாவோட பர்த்டேக்காக நான் கிஃப்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணவான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இல்லை வேணாம் நான் வந்து நைட்டு வாங்கிக்கிட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். சோப்பாங்க நைட் போல் அங்கே நம்ம ஹீரோ வந்து அங்கே பொருள் எல்லாமே இருக்குது, இதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று நீ சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். சோப்பாங்க நம்ம ஹீரோயினுக்கு இவன் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு ரூடான பர்சனாக சின்ன வயசுலேயே மாறினான்னு சொல்லிட்டு யோசனை வருது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சு அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இப்படி மாறிட்டான், இல்லைன்னா அவனுமே ரொம்ப நல்ல நைஸ் பர்சன் தான் சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு தாத்தாக்கு வந்துட்டு எதுக்காக வந்து இவ்வளோ வந்து காஸ்ட்லியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கான். சோப்பாங்க இதில் வந்துட்டு எது ரொம்ப காஸ்ட்லி கம்மி அப்படின்றத சொன்னதும் 65,000க்கு இருக்குது அதான் சொன்னதுமே இப்போ நீ வந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, நம்ம ஏன் தாத்தாக்கு வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு நீ காஸ்ட்லியாக இதெல்லாம் கொடுத்து என்ன பண்ண போகிற, அவர்கிட்ட வந்து இந்த பொருள் எல்லாமே ஏகப்பட்டது இருக்கும், இதெல்லாமே கொடுக்குறதுனால ஏதாச்சும் பிரோஜனம் இருக்கா, இல்லை அப்படின்றத சொன்னதும் தாத்தாட்ட வந்து காசு இருக்குது இல்லை அதுக்காக நம்ம கொடுக்குறது இல்லை நம்மளோட ஆசைக்காக தானே நம்ம கொடுக்குறோன்னு சொன்னதும் சரி நீ ஒரு விஷயம் சொல்லு, இப்போ உன்னோட பர்த்டே வருதுன்னு வச்சுக்கோமே, அதில் வந்துட்டு 1 மில்லியன் செக்கு கொடுக்குறத நீ ஆசையாக வாங்கிக்குவியா, இல்லை அவங்க கையாலே வந்துட்டு ஒருத்தவங்க கிஃப்டாக உனக்கு ஸ்கார்ப்பை பண்ணி கொடுத்தா நீ வாங்குவியான்னு சொன்னதும் அப்போ அவன் கண்டிப்பாக ஸ்கார் பண்ணி கொடுக்குறதா நான் வாங்குவேன்னு சொன்னதும் அப்போ அந்த காசை வந்துட்டு எதுக்காக நம்ம செலவு பண்ணணும், பேசாமல் நம்ம வந்துட்டு பெஸ்ட்டாக வந்துட்டு அவருக்கு நம்ம கையால் ரெடி பண்ணி கொடுக்கலாம், அதுதான் வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான திங்ஸாக இருக்கும்னு அவ சொல்கிறா. நீ பேசாமல் என்ன பண்ணுறேன்னா அந்த காசை எனக்கு வந்து கொடுத்துரு, நான் தானே உனக்கு அதை ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது ஹீரோ ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோட பர்த்டேவே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறது கிடையாதுன்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் ஆமாம் இல்லை அவன் வந்துட்டு பர்த்டேவே மறந்து போயிட்டான், பட் இந்த டைம் அப்படி நடக்காது, என் ஹஸ்பண்ட் என்னை நல்லா பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. சரி நான் உனக்கு 1 மில்லியன் கொடுத்துட்றேன்னா இப்போ நீ வந்துட்டு என்ன பண்ணுவ, திரும்ப போய் சோஃபாவில் படுத்துக்குவேன்னு சொன்னதும் ப்ளீஸ்ப்பா என்னை பெட்டில் நீ படுக்க விடு அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா ஓகே நீ வந்துட்டு அப்போ காசு கொடுக்கணும்லன்னு சொன்னதும் என்கிட்ட அந்த காசு இருக்குது அவ்வளோ கொடுக்குறதுக்குன்னு சொல்லும்போது வேணா நான் உனக்கு டெய்லி ஒரு கிஸ் கொடுக்குறேன் ஓகேவான்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோவில் தள்ளி விட்டுட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேணான்னு சொன்னதும் நீ இப்படி கட்டின பொண்டாட்டிகிட்ட பேசுகிறதுக்கு நீ இதை நினச்சி ரிக்ரெட் பண்ண போகிற பாருன்னு சொன்னதுமே சரி ஓகே நீயே போய் வந்துட்டு பெட்டில் படுத்துக்கோன்னு சொல்லும்போது அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க தேங்க்யூ சொல்கிறா. அங்கே வேமா அங்கே வந்துட்டு பக்கத்தில் அவன் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அங்கே வந்து பெட்டில் படுக்க விட்டா கிஸ் கொடுப்பேன்னு சொன்னையே, கிஸ் எங்கன்னு சொன்னதும் ஐயோ நான் வந்து சும்மா சொன்னால் இவன் உடனே கேட்குறானேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நர்வஸ் ஆனதும் நான் சும்மா தான் சொன்னேன் போய் பெட்டில் படுத்து தூங்கு அப்படின்றத சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளுமே அங்கே வந்துட்டு போயிடுறா. நைட் போல் அந்த மெத்தையில் போய் படுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த மெத்தையை விட்டு எவனும் என்னை எழுப்பி விட முடியாதுடான்னு சொல்லிட்டு அவள் சின்ன பிள்ளை மாதிரி அங்கே வந்து பிஹேவ் பண்ணுறா. அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ஸ்கார்ஃபை வந்து அவள் ஆர்டர் பண்ணி வர வச்சிருக்கா. அதை பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்க நீயே கையால் பண்ண போகிறேன்னு சொன்னேன், பார்த்தா $9.9 தான், ரொம்ப சீப்பாக இல்லையா இதுன்னு சொன்னதும் அதை வந்துட்டு அவர் போட தானே போகிறாரு, போடுறதுக்கு ஏன் காஸ்ட்லியாக இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியுமா ஸ்கார்ஃபை, அன்பாக கொடுத்தா அது வந்து $1 வேல்யூ ரொம்ப அதிகம், அது புரியுதா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாவே சரி ஓகே அதுவுமே கரெக்ட் தான் அப்படின்றத சொல்கிறான். சரிப்பா நீ என்ன தாத்தாக்காக வந்து கிஃப்ட் கொடுக்க போகிற அப்படின்றத சைட்டங்க கேட்டதுமே ஆப்ரேஷன் அவருக்காக பண்ணி கொடுக்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அவளுக்கு புரிஞ்சுக்குது இதை வச்சு தான் அந்த சொத்து எல்லாத்தையுமே பறிக்க ட்ரை பண்ண போகிறாங்க, பட் இந்த டைம் நான் அப்படி நடக்க விட மாட்டேன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் கிஃப்ட் லிஸ்ட்டிலே வராது அப்படின்றத சொன்னதும் நீ என்ன சொல்கிறேன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு அவரோட பேரே நீ கிஃப்ட் கொடுத்தாலும் ஒன்று தான் கிஃப்ட் கொடுக்கலாட்டியும் ஒன்று தான், நீ அங்கே போய் நிற்கிறதே அவருக்கு பெரிய கிஃப்டாக தான் இருக்கும், நீயே இதை வந்துட்டு எப்பயுமே யோசிக்க மாட்டேற அப்படின்றத சொன்னதும் அங்கே அவனுக்குமே அதை கேட்டுட்டு ஆமாம்ல நான் அவரோட பேரே தானே, ஒரு டைம் நான் கிஃப்ட் கொடுக்காம போய் நின்று பார்த்தா தானே அவரோட ஆட்டிடியூட் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் அதை அங்கே ட்ரை பண்ணி பார்க்க முடிவு பண்ணிடுறான். ஸோ அப்போ அங்கே பார்ட்டிக்கு போனதுமே நம்ம ஹீரோ நீ என்ன வந்துட்டு பேசாமல் அமைதியாக இருக்கன்னு சொன்னதுமே நான் தான் பேசினாலே அதிகமாக பேசுகிறேன்னு திட்டுறீங்களேன்னு சொன்னதும் நான் உனக்கு இன்றைக்கி பெர்மிஷன் கேட்குறேன், நீ ஆளுகளுக்கு முன்னாடி என்னை வந்து ஹஸ்பண்ட் கோக்குலான்னு
சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே ஷாவுக்கும் அவங்க அம்மாவுக்குமே அதை பார்த்துட்டு ரொம்ப வைத்தச்சலாக இருக்குது, என்ன இவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்களேன்னு. வேணுங்களே நம்ம ஹீரோயினும் ஹீரோட்டையுமே சண்டை இழுக்கணுன்றதுக்காக அவங்க 3 பேருமே சேர்ந்து அவங்க வந்து இவங்களாம் எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது, தாத்தாவோட பர்த்டேன்றப்ப நாங்களுமே வர்றது இங்கே வந்து கரெக்டான, இது வந்துட்டு அவருக்கு சொந்தமானது தானேன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது, அப்போ அந்த மியா, நீ வந்து என்னப்பா இவனை மாதிரி ஆளெல்லாம் உன்னோட பிரதர்ன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவன் தான் இவன் சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும், அப்போ ஹீரோயின் ஐயோ யார் பேசுகிறாங்க பாரு, இவங்க தான்ப்பா அந்த உலகமாக உத்தமி, நேற்று வந்து நைட்டில் பாரில் பார்த்தேன், அங்கே ஏகப்பட்ட ஆம்பளைங்களோட சுற்றிட்டு இருந்தா, இன்னைக்கு வந்துட்டு எதுக்காக இங்கே வந்திருக்கா, இது ஒன்றும் பார்லையே, இங்கே இந்த ஆம்பளைங்க இருக்க மாட்டாங்களே, யாரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணி விட்றா. அந்த மியாவால் அங்கே வந்துட்டு வாயை திறந்து பேசவே முடியலை. அப்போங்க நம்ம ஹீரோக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, நம்மளுக்குமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்களேன்னு. அப்போ அங்கே தாத்தாவுமே வந்துடுறாரு, அவங்ககிட்ட ஹாப்பி ஆகிட்டு பேசிட்டு. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இந்த குடும்பம் என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த கோ மட்டும் இல்லைன்னா இந்த குடும்பம் வந்துட்டு எப்பயோ ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும், எல்லாத்தையுமே பெரிய லெவலுக்கு கொண்டு வந்ததே கூதானன்னு சொல்லிட்டு பேசினதும் அந்த ஷாவுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வயிறு எரிஞ்சிட்ருக்கு. அப்போ ஹீரோயின் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிவிட்டு தாத்தாக்கு, தாத்தா நைட்டு ஃபுல்லாக கண்ணை முழிச்சு உங்களுக்காகவே ஸ்கார்ஃப் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கிஃப்டாக கொடுக்குறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, அடிப்பாவி நீ எப்படி ரெடி பண்ண, நீ வந்துட்டு ஒரு $10 கொடுத்து தாண்டி வாங்கினேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ அங்கே இருக்க எல்லாருமே வாவ் எப்படிப்பட்ட மருமக பாரு, தாத்தாவை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருந்தா, அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பாராட்டுறாங்க. அதை கேட்டுட்டாங்க தாத்தா, என்ன இவ்வளோ தானே அப்படின்ற செட்டு கேட்குறாரு நம்ம ஹீரோட்ட. இந்த கொலாபரேஷனை பற்றி நான் வந்து பேசணும்னு சொன்னதுமே, தாத்தா இன்னைக்கு உங்களோட பர்த்டே, நான் வந்துட்டு அதை பற்றி எதுவுமே வேலையை பற்றி இங்கே பேசி நான் மைண்டை அப்செட் ஆக விரும்பவில்லை தாத்தா, அதை நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாமே, இது ஃபேமிலி டைம், நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், அப்போ அந்த ஷா வந்து இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்க உனக்கு வெக்கமா இல்லையா, தாத்தாவோட இந்த சின்ன ஆசையை கூட உன்னால் நிறைவேற்ற முடியாதான்னு சொன்னதும், இப்போ ஹீரோயின் பாவம் பேசிட்டான் பாரு உண்மையை வந்து, சின்ன ஆசையாம்மா, நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் அவனை முழுசாக முழுங்கணும் தாண்டா பார்க்குறீங்க, அது இந்த டைம் நடக்காதடான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இந்த குடும்பம் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு ஆசையை வந்துட்டு கொடுத்ததெல்லாம் பார்த்தாதான் இவங்களுக்கு பெருசாக தான் கிஃப்ட் வேணுமான்னு சொல்லிட்டு பேசினதும், அப்போங்க நம்ம ஹீரோயினுமே, என்ன தாத்தா நான் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இது உங்களுக்கு பிடிக்கலையா, இருக்க எல்லாரும் என்னை இன்சல்ட் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு ட்ராமா பண்ணதும், ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா எனக்கு இதே போதும்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பி ஆகிட்டு பேசுகிறாரு. அப்போ ஹீரோயின் அவரோட கழுத்தில் ஒரு செயின் இருக்கிறத பார்த்துட்டு, தாத்தா இந்த செயின் ரொம்ப பழைய காலத்துது இல்லை, இதே மாதிரி செயின் எங்கள் ஃபேமிலிட்டையுமே இருந்துச்சு, என்னோட ஃபேமிலியோட நிலைமை தான் உங்களுக்கு தெரியல தாத்தா, எனக்கு கடைசி ஞாபகமாக எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டதும், நீ ஏம்மா கவலைப்படுற, இதை நீ வச்சுக்கோ அப்படின்ற செட்டு கழட்டி கொடுத்ததுமே அவள் ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே வந்து போகிறா. அப்போ அங்கே நம்ம ஷாவோட அம்மா, அப்பா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எதுக்காக நீங்கள் வந்துட்டு அதை தூக்கி கழட்டி கொடுத்தீங்க, அது எவ்வளோ வேல்யூன்னு தெரியல, நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியலன்னு சொன்னதும், நீ ஏன் இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்படுற, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், கோவோட நம்பிக்கை அப்புறம் எப்படி ஜெயிக்கிறது, அவன்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கிக்கிட்டு கடைசியில் அவனை ஏமாற்ற தானே போகிறோம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ அவங்க ஹீரோயின்ட்ட, எனக்கு என்னமோ தாத்தா எப்போ என்கிட்ட வந்து பேசி சிரித்தாலுமே எனக்கு அது ஃபேக்காகவே ஏன் தோணுது, அவர் என்கிட்ட சும்மா ஃபேக்காக தான் ப்ரெட்டெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டுருக்கான். அவங்க நம்ம ஹீரோயின் உண்மை அப்படின்றத சொன்னதும் அவங்க வந்து போயிடான் பேசாமல். பிறகு பார்த்தா அங்கே ஷாவோட அம்மா அங்கே கையை பிடிச்சிட்டு அப்படியே அங்கே வந்துட்டு பாசமாக கொஞ்சம் பேசுகிறாங்க. இப்போ ஹீரோயின் எனக்கு என்ன உண்மையெல்லாம் தெரியாதா, நீங்கள் எதுக்காக அப்படி ட்ராமா பண்ணிட்டுருக்கீங்கன்னு, அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசி சீக்ரெட்லாம் தெரிஞ்சுக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க, அதை நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு, நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஆண்டி எனக்கு எதுவுமே புரியலேன்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிட்டு, சரி டைம் ஆயிடுச்சு நீ கிளம்புமா அப்படின்றத சொன்னதும், ஆண்டி நீங்கள் உண்மையிலே வந்துட்டு நல்லவங்க தெரியுமா, உங்களை மாதிரி வந்துட்டு ஏஜில் இருக்க வயசானவங்கெல்லாம் கோவத்தில் அவங்க பாட்டு குக்கரிச்சிட்ருப்பாங்க, பட் உங்களை பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வயசான பொம்பளைன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணி விட்டு போயிடுறா. சொல்லிட்டதுமே அவங்களுக்கு அங்கே ரொம்பவே கடுப்பாய் போயிடுது, இவளுக்கு எவ்வளோ தைரியம் தான் எனக்கு கிளவின்னு சொல்லிட்டு போவான்னு சொல்லிட்டு போனதுமே என்னப்பா இப்போ அவங்க வந்து உன்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, நீ என் மேலே நம்பிக்கை வைக்கலாம், நான் பழைய லில்லி கிடையாதுன்னு அவள் சொல்கிறா.
சரி நான் உனக்காக எவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கி ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த ரிவார்டுமே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன வேணும்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது ஒரு பிரேஸ்லெட்டை காமிக்கிறா. ஸோ அதை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிறான். அந்த ப்ரைஸை பார்த்ததுமே அடப்பாவி எவ்வளோ காசு, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த ஷா அவங்க வந்துடுறான். உனக்கு என்ன ஆச்சு, முந்திலாம் வந்துட்டு என்ன விதவிதமாக பேரை சொல்லி கூப்பிட்டு கொஞ்சுவேன், இப்போ என்னென்னா வெறும் ஷாவும் தான் கூப்பிடுறா, ஒழுங்காக வந்து என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஃபாஸ்ட்டு, இப்போ நான் வந்துட்டு உன்னோட சிஸ்டர் இன்லா, ஒன்று சிஸ்டர்னு கூப்பிடு இல்லை சிஸ்டர் இன்லான்னு கூப்பிடு, மரியாதையோட பேசிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனதும் இவனுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. அப்போ அந்த மியா நீ இவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ லவ் பண்ணியும் பார்த்தியா, அவள் எப்படி உன்ட்ட வந்துட்டு பிஹேவ் பண்ணிடுச்சுக்கா அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் நீ இப்படி நடுவில் வந்து ஏற்றி விடணும்னு ட்ரை பண்ணாதன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு திட்டி விட்டு போகிறான். அந்த மியாவுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிற்றுச்சலாயிட்டு உடனே அங்கே கால் பண்ணிவிட்டு ஏஜென்ட்டை அவள் வந்துட்டு என்ன ஒரு ஆடிஷன் கொடுக்குறாளோ அதுக்கு நானுமே கொடுக்கணும்னு சொல்கிறா. பிறகு ஆடிஷனுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கவாசி கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்காங்க. அவங்க ஏஜென்ட்டுமே வந்துட்டு நீ கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தா மியாவும் அவங்க ஏஜென்ட்டுமே வந்து விடுறாங்க. அந்த ஏஜென்ட் பார்த்தா அங்கே வந்து பொண்ணு மாதிரி அங்கே வந்துட்டு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். இங்கே வந்துட்டு மியாவை தான் செலக்ட் பண்ண போகிறாங்க, உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் கிடையாதுன்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் என்னப்பா நீங்கள் வந்திருக்க, இங்கே லேடிஸை தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுறதா கேள்விப்பட்டனே, இப்போ உன்னோட உடம்புக்குள்ளே லேடிஸ் இருக்காளே அவள் வெளியே வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாளான்னு சொன்னதும் நீ என்னை இன்சல்ட்டாக பண்ணுறேன்னு சொன்னதும் நீ பண்ணுற வேலைக்கெல்லாம் இதாக கம்மி அப்படின்ற சொல்லும்போது அப்போ அந்த மியா வந்ததுமே என்ன ஆண்டி நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் பொண்ணு எங்கே, அவங்க வரலையா, அடிஷன் கொடுக்க அவங்க தானே வர போகிறாங்கன்னு சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ இப்படி என்னை இன்சல்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைரக்டர் அப்போ வந்துடுறாரு. நம்ம ஹீரோயினை ஹாப்பி ஆகிட்டு அவத்தை இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு பேசும்போது இந்த மியா சொல்கிறா நீங்கள் என்ன தான் வந்து செலக்ட் பண்ணணும், எனக்கு யார் கூட சேர்ந்து கரெக்ஷன் இருக்குல்ல தெரியல அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது இப்படி வந்து டேலண்ட் இல்லாத ஒரு பர்சன் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்றை மாதிரி தான் பேசுவாங்க, இது வந்து ஆடிஷன் வந்துட்டு எல்லாருக்குமே தான் வந்து செலக்ட் பண்ண போகிறோம், எல்லாருக்குமே தான் நடக்குது, அவங்க திறமை இருக்கவங்க தான் செலக்ட் ஆகுவாங்கன்னு அவர் சொல்லிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின்மே அங்கே வந்துட்டு உள்ளே பர்ஃபார்ம் பண்ணுறா. அவளோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக அங்கே பிடிச்சி போயிடுது. அப்போ அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க நம்ம ஹீரோயினை செலக்ட் பண்ணுறதை பற்றி அங்கே டிசைட் பண்ணுறாங்க. பிறகு மியாவை பார்த்தா ஷாவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே பப்ளாக இருக்கா. இன்றைக்கி ஆடிஷன் வந்துட்டு என்னை செலக்ட் பண்ணுற லெவலுக்கு போயிடுச்சுப்பா, பட் அந்த டைரக்டரை செடியூஸ் பண்ணி அவள் வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே இந்த காலத்தில் பாரு அவங்க வந்துட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்னா என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் நீ ஒன்றும் கவலைப்படாத டார்லிங், நான் இப்போ அவளை வந்துட்டு எப்படி மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே உடனே அவளுக்கு கால் பண்ணுறான். பார்த்தா அவள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு இன்னொரு நம்பர் வந்து கால் பண்ணிச்சேக்கா. ஆப்பாங்க இன்னைக்கு வந்துட்டு அவளை இன்னைக்கு நீரல் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப் பண்ணுறான். பார்த்தா அவள் ஃபோனே எடுக்க மாட்டா. திரும்ப திரும்ப அங்கே ட்ரை பண்ணிட்டேக்கா. அவள் தூங்கிருப்பா அப்படின்றத அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டேக்கா. ஸோ ஹீரோயின் ஃபோன் எடுத்ததுமே ஏன்டா கழுத உனக்குன்னா அறிவிருக்கா இல்லையாடா, நடுராத்திரியில் ஃபோனை பண்ணி தொல்லை பண்ணிச்சேக்க, ஃபோனை எடுக்கலைன்னா எடுக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன புரிய வேணாமா, இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணேன்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன், நான் வைரா ஃபோனை அப்படின்றத சொல்கிறா. சோப்பாங்க அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட முன்னாடி ரொம்ப அசிங்கமாக வேற போயிடுது. ஹீரோயின் நம்பரை பிளாக் பண்ண விட்டது தப்பாக போச்சு அப்படின்ற சைட்டை அவயஸ்கிறா. அப்பாங்க அவன் நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு அந்த ரோலில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்லிடுறான். ஹீரோயின் நைட் அங்கே வந்து படுக்கும்போது என் ஹஸ்பண்ட் எப்பயுமே ரொம்ப பிஸியாக தான் இருக்கார், அவரோட க்யூட்டான மூமெண்ட்ஸ்லாம் நினச்சி பார்த்துட்டே நான் படுக்கலான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும்போது நம்ம ஹீரோ அவளுக்கு கன்க்ராச்சுலேஷன் பண்ணுறான் இன்றைக்கி வந்து செலக்ட் ஆனதுக்காக. நான் இந்த ஆடிஷனை பற்றியே அவன்கிட்ட சொல்லலையேப்பா, அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அவளுமே இங்கே தேங்க்யூ சொல்லிச்சிக்கா. நெக்ஸ்ட் டே அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தா. வெளியே அவளோட ஹேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு கதவை திறக்க சொல்லி அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே ஏஜென்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு நீ ஃபோன் அட்டன் பண்ணாத, உனக்கு எதிராக ஹேட்டர்ஸ் எல்லாமே அந்த மியா வந்து தூண்டி விட்டுருக்கா, ஸோ அவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எதுக்காக என் வாழ்க்கையை இப்படி நிம்மதியாகவே வாழ விட மாட்டாங்க, நான் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழன்னு தான் ஆசைப்படுறேன், எந்த பிரச்சனையுமே இல்லாமல், கொஞ்சம் காசு ஒரு நல்ல வீடு அப்படின்றத சைட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் அங்கே இப்போ கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்கள அங்கேருந்து விரட்டி விட்டதுமே ஏஜென்ட் அங்கே உள்ளே போயிடுறாங்க. நீ இதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இருந்துட்டுருக்கிறது ரொம்ப டேஞ்சர்ப்பா, பேசாமல் வந்துட்டு நீ வேறு வீடை வாங்கி போயிடலான்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு பயந்துட்டு என்னோடய வீட்டை வந்து விற்றுட்டு நான் வேறு வீட்டுக்காக போக முடியும்னு சொல்லும்போது சரி ஓகே அதை நீ பண்ண வேணாம், பேசாமல் உங்கள் ஹஸ்பண்ட்டை நீ வந்துட்டு கூட சேர்ந்து ஷிஃப்ட்
ஷிஃப்ட் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு கேடு, எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னதுமே ஐயோ அவன் கூட போனால் திரும்ப சோஃபாலெலாம் படுக்கணும்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட உன்னோட பொண்டாட்டிக்கு நீ ஃபியூனல் வந்து ஏற்பாடு பண்ணுப்பான்னு சொன்னதும் என்னாச்சு ஏன் இப்படி பேசுகிறேன்னு சொன்னதும் சில ஹேட்டர்ஸ் எல்லாமே வந்து என்னை அடிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க, நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவள் பயந்து போய் மாதிரி பேசினதும் அவன் உடனே நீ வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்றத சொல்லிடுறான். ஸோ அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே இங்கே வந்துட்டு ஹாப்பியாகி போயிட்டு நம்ம ஹீரோயினுமே அங்கே பார்த்தையில ஹஸ்பண்ட் ஒத்துக்கிட்டான்னு சொன்னதும் அப்போ அங்கே ஏஜென்ட் சொல்கிறாங்க இவனை மாதிரி ஒரு ஈவில் பர்சன் சொன்ன உடனே ஒத்துக்குவான்னு நான் எதிர்பார்க்கலையப்பா அப்படின்றத சொன்னதும் நினைக்கிற மாதிரி கிடையாதுப்பா அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றத அவ சொல்றா. ரோலுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே அங்கே வந்து ஃபோனில் அவங்களுக்கு மெசேஜாக வந்துடுது. இது என்னப்பா மெயின் லீடை விட வந்து சைடு ரோலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்க மாதிரி ஸ்டோரி இருக்கேன்னு சொன்னதும் இது எல்லாமே தான் ஷா வச்சு அந்த மியா பண்ணியிருப்பா, இருக்கட்டும் பரவாயில்ல அவள் பண்ணட்டு விடுங்க, ஆக்டிங் சும்மா வாயில் பேசுகிறதுக்கும் அவங்க டெக்னிக்கலாக போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அவங்க வந்துட்டு அவள் தலையெழுத்து அசிங்கப்படணும்னு இருந்தால் படட்டும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவங்க நைட் அங்கே வீட்டுக்கு வந்துடுறா. பட் அங்கே சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணுறத பார்த்து பொண்டாட்டியா வீட்டுக்கு வந்தாளா இல்லை பச்சை பிள்ளையா வீட்டுக்கு வந்தாளான்னு சொல்லிட்டு வியச்சிட்டு இருக்கான். ஸோ கிஸ் பண்ணவான்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்ததுமே அவன் பயந்து போயிட்டு இதெல்லாம் பண்ணாத தாயே அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சாப்பிட்றதுக்காக அங்கே மீட்டிங்லாம் வச்சுருக்கும் போது ஹீரோயினோட மைண்டில் நல்லா போயிட்டுருக்கு. இது சும்மா சாதாரண டின்னர் கிடையாது, அங்கே கண்டிப்பாக வந்துட்டு அவன்கிட்ட அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறதுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ அதே மாதிரி அங்கே வந்துட்டு பேசினதுமே இப்போ வந்துட்டு டைமே என்கிட்ட இல்லை அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்கிறான். அதனால் என்ன இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷாவ் தான் இருக்கான்ல உனக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப்பாக இருப்பான்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் தாத்தா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் சொல்கிறது உங்களுக்கு புரியலை, கம்பெனியில் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு, நாங்கள் வந்துட்டு எங்கள் ஃப்யூச்சரை வந்துட்டு பிளான் பண்ணலான்னு நினைக்கிறோம், அதுக்கு போய் நான் எப்படி இவனை ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியுமோ அதுக்கு என் புருஷன் தானே வேணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணி விட்டா. அதை பார்த்துட்டு அந்த ஷாவுக்கு அங்கே ரொம்ப கோவமாகி போயிடுது. அங்கே ரொம்ப தேவையில்லாமல் வந்து அவுட் சைடர்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கோவமாயிட்டா. உன் சிஸ்டர் இன்லாம் மரியாதை நம்ம பேசுகிறேன்னு சொல்லிட்டு போட்டு அங்கே அடிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அந்த ஆன்ட்டிக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஷாவோடமா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. பட் ஆனால் தாத்தா இன்னுமே வந்துட்டு ரொம்ப அமைதி காக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவரோட ரியலான ஃபேஸ் அவன் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக ட்ராமா பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்போ அங்கே வெளியே வந்ததுமே உன்னோட மைண்ட் இப்போ என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இன்னுமே நீ வந்துட்டு சோகத்தில் சுற்றிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது அப்போ அங்கே ஐ திங்க் உன்னோட மைண்ட் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன், பேசாமல் நம்ம போய் ஷாப்பிங் பண்ணோன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் என்ன ஷாப்பிங் பண்ண வைக்க போறியா இல்லை நீயே ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறியா, உன் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணுன்றதுக்காகன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே ரொம்ப குளிர் அடிக்குது, நீ முதல் கோட்டை போத்திக்க அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது மெய்ட் வந்துட்டு மேடம் டைம் ஆயிடுச்சு நீங்கள் எந்திரிங்கன்னு சொன்னதும் தயவு செஞ்சு என் தூக்கத்தை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வந்துட்டு இப்போ நல்லா தூங்குறேன், நீங்கள் வந்து மத்தியானம் போல் என்னை அனுப்புங்க, இல்லை நான் வந்து மத்தியானம் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னதும் மேடம் இப்போ மத்தியானம் தான் ஆயிடுச்சுக்கு, சார் வந்துட்டு உங்களுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு அதுக்காக தான் சொன்னதும் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவங்க வந்துட்டு ஓடிட்டுருக்கா பார்க்குறதுக்காக. அங்கே எக்ஸ்பென்சிவாக பேக் அது இதுன்னு வாங்கி கொடுத்துருக்கான். அவங்க ஹஸ்பண்ட் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ என் மேலே லவ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அங்கே வந்து பேசிட்டுருக்கா. பிறகு இங்கே செட்டில் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே மியாவோட ஏஜென்ட் வந்துட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டுட்ருக்கான். அவங்கள யார் நினச்சிங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப்பாக இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே ஸ்போர்ட்ஸ் காரில் வந்துட்டு பயங்கரமாக இறங்குறா. அதை பார்த்ததுமே அங்கே ரொம்பவே அங்கே அவளுக்கு வயிற்றுச்சலாகி போயிடுது. ஸோ அங்கே ஷூட்டிங்குமே ஸ்டார்ட் ஆனதுமே இந்த மியாவுக்கு பார்த்தா மினிட்டேருந்து பயங்கரமான அடி விழுந்துட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு வந்து ஆக்டிங் பண்ணுறதுக்கும் சும்மா ஆளை வச்சு வந்துட்டு அங்கே சிபாரிசு பண்ணி வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா, அதை தான் இவ இப்போ அனுபவிக்கிறா அப்படின்ற செட்டாவை யோசிக்கிறா. ஸோ மியாவுக்குமே புரிஞ்சுக்குது எத்தனை டைம் தப்பு பண்ணாலுமே அந்த சீனை திரும்ப வந்து எடுக்க போகிறாங்க, நம்மளுக்கு அடியுமே விழுக போகுதுன்னு சொல்லிட்டு டைரக்டருமே பிடிச்சி திட்டுறாரு, எதுக்கு லாய்க்கில்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கே ஏஜென்ட்டை போய் பாரு என் கண்ணமே வீங்கி போச்சு, எத்தனை டைம் என்னை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இதுக்கு ஒரு வழி பண்ணலான்னு அவனுமே சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே மினியை மீட் பண்ணிட்டு அவளோட சைடில் இழுத்துக்கலான்னு பார்க்குறா, ஹீரோயினை பற்றி தப்பாக சொல்லி கொடுத்து. பட் எனக்கு வந்துட்டு அவங்கள பற்றி நல்லா தெரியும், என்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் பேசாதீங்கன்னு சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு அவளை அவங்க கோவமாயிட்டு அடிக்க போனதுமே அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் டென்ஷனாகி போயிட்டு வந்து கையை பிடிச்சிடுறா. உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்ன வேணாலும் பண்ணிவிட்டு ஆளுங்களை கை நீட்டுவேன்னு சொல்லிட்டு அவளை திட்டி அனுப்பி விட்றா. அப்போ அங்கே மீட்டையுமே கோவமாயிட்டு திட்டிச்சிருக்கா. உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னால் வந்துட்டு ஸ்டாண்ட் எடுக்க முடியாதா, உன்னை பற்றி யார் என்ன வேணாலும் பேசுகிறாலும் நீ அமைதியாக பொறுத்துட்டு இருப்பியான்னு சொன்னதுமே தப்பு நடந்தால் நான் தட்டி வைப்பேன் அப்படின்றத அந்த பொண்ணுமே சொல்கிறா.
ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வீட்டில் இருந்தா அப்போ அங்கே மினி அழுதுகிட்டே கால் பண்ணிகிட்ருக்கா ஹெல்ப் பண்ண வர சொல்லி. அப்போ வேமா வந்த ஹோட்டல் கிளம்பி போனதுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்படி நான் வந்து இங்கே ஹோட்டலில் ட்ரிங்க்ஸ் வந்து மியா சர்வ் பண்ண சொன்னாங்க. பட் என்னோடய ட்ரெஸ் வந்துட்டு டக்குன்னு இப்படி பிரிஞ்சிருச்சு. இது எப்படி நடந்துச்சுன்னே எனக்கு தெரியலை அப்படின்றத சைட்டை ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நல்லா தான் ட்ரெஸ் இருந்துச்சு, திடீர்னு அது எப்படி இந்த மாதிரி ஆகும்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு நல்லாவே புரியும் இது எல்லாமே இந்த மியாவோட வேலை தான் சொல்லிட்டு. ஸோ அப்பாங்க அவள் நீ ஒன்று ஹீரோயின் நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு வேற ஒரு கோட்டை கொடுத்து போட்டுட்டு வர சொல்கிறா. ஸோ அவளை அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அந்த மியாவும் ஷாவுமே வந்துடுறாங்க. நீ அப்படிலாம் இங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொன்னதும் நீ மறந்து போயிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இது என்னோட ஹஸ்பண்டோட ஹோட்டல், நீ வந்து ஞாபகம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க. நான் இப்போ காட்ஸை கூப்பிட்டா உங்கள் 2 பேர்த்தையும் அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவாங்கன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோக்குமே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவனுமே அங்கே வந்து விழான். ஸோ அவனுக்குமே ரொம்ப ப்ரௌடாக அங்கே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவங்க மினி வந்து ரொம்ப அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் இந்த ஷாவால் இதை நம்பவே முடியல. கூ பக்கத்தில் உண்மையிலே அவன் நெருங்கி போயிட்டுருக்காளான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயினுக்கு அவன் நைட் போல் அங்கே கால் பண்ணுறான். பட் அங்கே நம்ம ஹீரோங்க ஃபோனை எடுத்துகிட்டு அவள் என்னோட பொண்டாட்டி, இதுக்கப்புறம் நீ அவளுக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுமே நீ என்ன நினச்சிட்ருக்கா, ஒன்று ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கிடையாது, அவள் என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஏற்றி விட ட்ரை பண்ணதும் நீ இப்படிலாம் ட்ரை பண்ணி ஒரு பிரோஜனம் கிடையாது, இதுலலாம் நான் வந்துட்டு மயங்க போகிறதும் கிடையாது, ஃபோனை வை அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ இவங்க பப்பில் அங்கே ரொம்ப தண்ணி போட்டுட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே பார்த்துட்டு அவன் ரொம்ப கவலையாகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோங்க வந்துட்டு அவளுக்காக ரிங் எல்லாமே கொடுத்து அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிடுது. அவள் கையை விட்டு உண்மையிலே போயிட்டாளான்னு சொல்லிட்டு அங்கே வெளியே வந்துட்டு மீட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு இந்த ரிங்கை வச்சுக்கோங்க அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உனக்காக தானே கொடுத்தேன்னு சொன்னதும் இது ஒன்றும் நீங்கள் வந்து ஆசையெல்லாம் கொடுக்கல, அவனை வந்து ப்ரொவோக் பண்ணணும்னு தானே பண்ணீங்கன்னு சொன்னதும் என்ன சொல்கிற நீ, நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீ தான் என்னோட பொண்டாட்டி, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே ஹாப்பியாக ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிறகு இந்த ஷாவ் போய் எங்கள் தாத்தாட்ட நம்ம ஹீரோவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுமே இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான்டா, நீ கொடுத்த சொத்தை ஒழுங்காக பராமரித்து நீ வந்துட்டு நல்ல ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன்னா இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்குமா, அவனை போய் குடும்பத்தில் ஒரு ஆள் ஆக்க வேண்டியது இருந்திருக்குமா, இல்லை அவன்கிட்ட நான் கெஞ்ச வேண்டியது இருந்திருக்குமா, எல்லாத்தையும் கெடுத்துட்டு இப்போ வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப அங்கே ஷாக்காகி போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ஏஜென்ட் வந்துட்டு மேடம் நீங்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்க இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து உங்களுக்கு கால்மே வந்துட்டுருக்கு, ஏகப்பட்ட ஃபேன் பேஸ்மே உருவாயிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிது இந்த வந்து சீரீஸ்னால அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ட்ராமாவோட சக்ஸஸ் பார்ட்டி தான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட பேசுகிறதுக்கு எவ்வளோ ஷா வந்து ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஹீரோவுக்கு அவசியம் முடியலை. ஃபைனலாக பார்த்தா கார்டனில் அவள் தனியாக வந்து மாட்டினதுமே நீ வந்து எதுக்காக அவனோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கா, அவன் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை ஒரு நாள் வந்து தூக்கி எறிஞ்சிடுவான், ஒன்று பணக்காரி கிடையாது பூவர் தானே, நீ அதுக்கப்புறம் அவன் கைவிட்ட பிறகு நீ வேறு வழியில் நம்ம ஏன்ட்ட தான் வரணும்னு சொல்லிட்டு பேசினதும் அவளுக்கு கோவம் ஆகிட்டு அவனை போட்டு அடிச்சிடுறா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்து என் பொண்டாட்டி டெப்ரா நீ இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அங்கே அடிச்சுட்டு ஹீரோயின் அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோயின்மே அவன்கிட்ட உனக்கு வந்து என் மேலே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீ இப்போவே கிளியர் பண்ணிக்கலாம்ப்பா, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு என் மேலே டவுட்லாம் படக்கூடாதுன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த முட்டா பையன் பேசுனதை கேட்டு உன் மேலே நான் டவுட் படுவேன்னு நீ எதிர்பார்க்குறியா, அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஸோ பிறகு அந்த ஷாப் பார்த்தா அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கதாகவும் அது இதுன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோஸ் எல்லாமே போடுறான். சைல்ட்ஹுட் ஸ்வீட்டாட்டா அவள் வந்துட்டு இப்போ கட்டாயத்தினால தான் அவன் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரிலாம் வந்துட்டு அவன் போட்டு விட்டுருக்கான். ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே செம்ம டென்ஷனாகி போயிட்டு இவன் வந்துட்டு எப்படிப்பட்ட ஜென்மோ, இவன் வந்து என்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட்டாட்டா, இவன் என்ன வந்துட்டு பேசியிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு நீ என் மேலே நம்பிக்கை வை, அந்த முட்டா பையன் என்னத்தையும் உளறி வச்சுருக்கான், அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதப்பா அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அங்கே கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவன் பேசுகிற இதெல்லாம் கேட்டுட்டு நான் உன் மேலே டவுட் படுவேன்னு நீ நினைக்கிறியா அப்படின்றத சொல்கிறான்.
அங்கே ஷாவை பிடிச்சி திட்டுறாரு. நீ எதுக்காக முட்டாள் மாதிரி வேலை பார்த்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்துட்ருக்க, நான் ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பார்ட்டியில் நம்ம கூட்டை ஹீரோயிட்டை ஷாவ் மன்னிப்பு கேட்பான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சின்ன ட்ராமா பண்ணுறாரு. ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவன்கிட்ட இருக்குது, அது எல்லாத்தையும் பறிக்கணும் இல்லையா, அதுக்காக தான். பட் ஆனால் பெரிய ட்விஸ்ட் என்னென்னா அந்த இடத்துல அங்கே நம்ம ஷாவோட அம்மா நல்லா அங்கே தண்ணியை போட்டுட்டு வந்துடுறாங்க. பயங்கரமாக ஆரம்பத்துலேருந்து வந்துட்டு இருக்கிற உண்மைகள் எல்லாத்தையும் அவங்க வந்துட்டு சொல்லிடுறாங்க. ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் உன்னெல்லாம் நாங்கள் ஏற்றிருக்கோம், இல்லைன்னா தாத்தா கூட உன்னை வந்துட்டு வீட்டுக்குள்ளே விட்டுருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து நம்மளை யூஸ் தான் பண்ணிட்டுருக்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டு ஹீரோயின் புத்திகள்லாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டு அங்கேருந்து அவள் ஹீரோவை கூட்டிகிட்டு போனதுமே அவ்வளோதான். அந்த தாத்தா டென்ஷன் ஆகி போயிட்டு அவங்கள கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. கடைசி நேரத்தில் கைக்குள்ளே வர எல்லாத்தையுமே நழுவ விட்ட ஒன்றால் தான் சொல்லிட்டு கோவப்பட்டுருக்காரு. ஸோ டோட்டல் குடும்பமே உட்காந்து அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறது, இப்போ கை நழுவி எல்லாமே போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. சோப்பாங்க அவங்களோட ஃபைனல் ரிசல்ட் அங்கே வெளியாகிடுது. பார்த்தாங்க அவங்க கம்பெனி கூடி சீக்கிரம் வந்துட்டு பேங்க்ராப்ட் ஆகிருன்னு தெரிஞ்சு போனதுமே அந்த தாத்தாக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. டோட்டல் ஃபேமிலியுமே பயந்து போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே செட்டில் இருக்கும்போது கியான்னு ஒரு பொண்ணு அங்கே போயிட்டுருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க ஏஜென்ட் இந்த பொண்ணு கூட சேர்ந்து தான் உன் ஹஸ்பண்டுக்கு வந்து மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சுப்பா. பட் கடைசியில் அது உண்மையாக இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க, அது எல்லாமே ஃபேக் தான் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பட் ஹீரோயினுக்கு ஆள் ரொம்ப வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்காளே, ஒரு வேளை வந்துட்டு இருந்திருக்குமான்னு சொல்லிட்டு டவுட் வருது. நம்ம ஹீரோட்ட இதை பற்றி விசாரிக்கலான்னு சொல்லிட்டுன்றா. அப்போ அவன் கல்யாணத்துக்கு அப்புறமே ஏகப்பட்ட ஆம்பளைங்க வந்துட்டு இப்படி பொண்ணுங்களோட தொடர்பில் இருக்காங்க, மிஸ்ட்ரஸ் எல்லாமே வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு பேசினதும் அடப்பாவி அப்படின்னா நீயுமே வந்துட்டு என்ன சீட் பண்ணலான்னு பார்க்குறியாடான்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சுட்ருக்கா. கண்டிப்பாக நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ அந்த கேவை பார்த்தா அங்கே அவங்க ஏஜென்ட்டை அவனுக்கு யார் கூட சேர்ந்து கல்யாணம் ஆயிருக்குன்றதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்றத சொல்கிறா. ஸோ அவளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் கல்யாணன்றதெல்லாம் பெரிய இம்பார்ட்டண்டான திங்ஸே கிடையாது. பிடிச்சவங்க கூட சேர்ந்து வாழணும், பிடிக்கலன்னா விலகி போய்கிட்டே இருக்கலாம், காசு பணம் நிறையா இருக்கணும், அவ்வளோதான் அவளோட மைண்ட் செட். சோப்பாங்க அந்த கியா வந்துடுறா நம்ம ஹீரோயின்ட்ட. அவட்ட ஓப்பனாகவே சேலஞ்ச் பண்ணுற மாதிரி அங்கே மிரட்டுற மாதிரி பேசினதுமே என் ஹஸ்பண்டு நானும் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோம், மேரேஜுமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு, நீ நடுவில் வர்றதுனால எதுவும் கெட போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நான் வந்துட்டு உன்கிட்ட சேலஞ்சே பண்ணுறேன், நீ முடிஞ்சா என்னை ஜெயிச்சு பாருன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஆம்பளைங்களை பற்றி உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்டு அவளுக்கு அங்கே ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தா திடீர்னு அங்கே அலர்ஜி ஆனதுமே ஹீரோட்ட அங்கே கால் பண்ணி அவள் சொல்லலான்னு பார்க்குறா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறா. இவளுக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த கியா போய் அவன்கிட்ட அங்கே வந்துட்டு பேசியிருக்கா, பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிவிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் தூரமாக இருந்து அதெல்லாமே பார்த்துருக்கா. 2 பேரும் பேசுகிறத பார்த்துட்டு தான் இவளுக்கு டவுட் அதிகமாக இருந்திருக்கு. பட் நம்ம ஹீரோ நீ இப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, ஆல்ரெடி நீ என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நீ என்ன ரூமர்ஸ் எல்லாமே கிளப்பி விட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் அந்த மாதிரி நீ இப்போ எதுவுமே பண்ணிடக்கூடாது, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. என் பொண்டாட்டியோட சேர்ந்து நல்லா வந்துட்டு லைஃப்பை நான் ஸ்மூத்தாக வாழ்ந்துட்டுருக்கேன், நான் விரும்பலை அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அந்த கியாக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. வந்துட்டு வெளியே கிளம்பி வந்தா இவன் பார்த்தாங்க நின்றுட்டு கோவமே இவ அப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கா. பிறகு அங்கே அவளை வந்து மீட் பண்ணிவிட்டு உனக்கு வந்துட்டு என்ன ஆச்சு, இப்போ அலர்ஜி ஆயிடுச்சுன்னா நீ என்கிட்ட வந்து கால் பண்ணி சொல்ல மாட்டியா, எதுக்காக நீ இப்போ இந்த மாதிரி டவுட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு அந்த கியா கூட பேசுகிறேன்னா நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ மட்டும்தான் என்னோட பொண்டாட்டியே இந்த லைஃப்பில் இருப்பா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அன்றைக்கி இதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவட்ட பேசினதை சொன்னதுமே நீ என் முன்னாடி வச்சு பேசியிருந்தேன்னா இவ்வளோ டவுட்டே இல்லையேப்பா, நான் ஏன் உன் மேலே சந்தேகப்பட போகிறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ பிறகு அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணுறா. அவங்க அம்மாவுமே ஃபைனலாக அவங்க அப்பாவுக்கு எதிராக கேஸ் போட்டுறாங்க, டைவர்ஸ் வாங்கிடலான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குமே ஃப்ரீடம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு நைட் போல் நம்ம ஹீரோவை மீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அல்லவா, நீங்கள் அப்பாவாக போகிறீங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருது அவனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.